தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 4:2-3. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற மண்மேட்டுக்கெல்லாம் உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போன அவருடைய கல்மதில் இடிந்து போகும். ஒரு நரி போனாலும் விழுந்து போகிற நரிக்கே தாங்காது இது. நெகேமியா ஆட்கள் என்ன செய்கிறார் என்று சத்துருக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன் இப்படியாக தடுக்க வேண்டும் என்று சத்துருக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கவனிக்கணுங்க, உங்க குடும்பம் அல்லது திருச்சபை கட்டப்படுவதை சத்துருக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த விதத்திலாகிலும் தடுப்பதற்கு, தந்திரம் செய்வதற்கு கவனமாயிருக்கிறார்கள் சத்துருக்கு. அதனால உங்க குடும்பத்தை கட்டுற வேலையில சாத்தான் எதிரிகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ற உணர்வோடு சாட்சியா வாழணும். சாட்சி கெட்டு போக இடம் தரக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் சரி, பெரிய போராட்டமே நடக்குதுன்னு சொல்றவங்க பக்கத்திலே இருக்கிறான், சுற்றின்னு இருக்கிறான். அதை நீங்கள் மறக்காம, உங்க பிரச்சனை 4 மூலை சோத்துக்குள்ளே இருக்கணும். வெளியே சத்தமே காட்டப்படாது. ஒரே சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் வரணும். பாட்டு சத்தம், ஜெப சத்தம் தான் கேட்கணும். ஆக தயவு செய்து சொல்லுகிறேன் சகோதரிகள், எந்த காரணத்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க சத்தம் ஜன்னலை விட்டு வெளியே போகவே கூடாது. சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஓதி பெருசாக்கிடுவாங்க. இதை நீங்க மறக்கவே கூடாது. இப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்க தெரியுங்களா? நிந்தை, அவமானம், வேலை எப்படின்னா, நீங்க ஒண்ணும் முக்கியம் கிடையாது, உங்க வேலை ஒண்ணும் முக்கியம் அல்ல என்று சொல்வது. வீடும் சரி, சபையும் அப்படித்தானே. வீட்டிலேயும் அநேகர் ஏன் டிஸ்கரேஜ் ஆகிறாங்க? நீங்க சம்பாதிக்கிறத வச்சு ஒன்றும் நடக்காது, நீங்க ஒன்றும் முக்கியம் அல்ல, உங்களால ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது வேலை செய்கிறவர்களுக்கு மனமடிவாக்கி விடுகிறது. நான் சொல்லுகிறேன், அது குடும்பமாகட்டும் ஊழியமாகட்டும், சின்ன சின்ன வேலையும் ஆண்டவர் முன்பாக பெரிய வேலைதான். அலங்க கட்டுகிற வேலையில் சின்ன கல் எடுத்து ஒருத்தன் கொடுத்தானோ அதுவும் முக்கியமான வேலை தான். வேலை செய்கிறவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, ஏளனம் பண்ணாதீங்க. ஆகவே சின்ன வேலையா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுங்க, அந்த குடும்பம் கட்டப்படும். ஐயா, ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணி குடும்பத்தை கட்டுங்கள், முயற்சி பண்ணுங்க. நமது வார்த்தை, செயல் எல்லாம் எல்லாவற்றையும் மேல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமாய் கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.